முதல் விஷயம், திமுக காரங்க எல்லாத்தையுமே நெகட்டிவா போர்ட்ரேட் பண்ணுவாங்க, நெகட்டிவா ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட்ல இருந்தே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். எஸ், அவங்க செஞ்சாங்க. 200 யூனிட் ஃப்ரீ அப்படிங்கிறது 500 யூனிட்டுக்கும் குறைவா 2 மாதங்களுக்கு ஒரு முறை நீங்க மின்சாரத்தை பயன்படுத்தி இருக்கிறீர்கள் என்றால் 200 யூனிட் உங்களுக்கு ஃப்ரீ அப்படின்னு சொல்லி தாவேக்கு அறிவித்திருந்தார்கள். அப்போ எங்களுடைய ஸ்கீம் எப்படி இருந்துச்சு தெரியுமா? நாங்க 1000 யூனிட் யூஸ் பண்ணினாலும் 100 யூனிட் எங்களுக்கு கம்மியா கொடுத்தாங்க. ஆனா இப்போ 501 யூனிட் நாங்க கரண்ட் யூஸ் பண்ணா 200 யூனிட் எங்களுக்கு ஃப்ரீயா கிடைக்காது அப்படி இப்படின்னு கேட்டிருந்தாங்கல்ல. அதற்கு அரசாணையே வெளியிடப்பட்டு விட்டது. அந்த அரசாணையில் என்ன தெளிவா எழுதியிருக்கு அப்படின்னா 500 யூனிட்டுக்கு கீழே நீங்க யூஸ் பண்றதா இருந்தா 200 யூனிட்டுக்கு நீங்க காசு கொடுக்க வேண்டாம். மீதம் இருக்க 300 யூனிட்டுக்கு மட்டும் காசு கொடுத்தா போதும். 501 இருந்து எவ்வளவு யூனிட் நீங்க யூஸ் பண்ணாலும் முதல் 100 யூனிட் உங்களுக்கு ஃப்ரீ. அதுக்கு நீங்க காசு தர வேண்டாம். சோ ரெண்டும் இருக்கு. 500 யூனிட்டுக்கு குறைவா 500 யூனிட்டுக்கு மேல இந்த இரண்டு ஸ்கீமுமே இப்போ அவைலபிளா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா இந்த இடத்துல இல்ல சார், அது வந்து எப்படி சார் 500 யூனிட்டுக்கு மேலலாம் நாங்க யூஸ் பண்ணா எங்களுக்கு 200 யூனிட், அவன்லாம் கண்டிப்பா பணக்காரனா தான் இருப்பான். அவனுக்கு தேவையான அளவுக்கு அவனுக்கு செலவழிக்கக்கூடிய தகுதியும் அந்த ஒரு பணமும் இருக்க வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத தமிழ்நாடு மின் வாரியமே சொல்லிருச்சு. எப்படி சொல்லியிருக்காங்கன்னு நான் சொல்லிடுறேன். 2,46,00,000 வீடுகளுக்கு மின் நுகர்வு உள்ள நிலையில் மொத்தம் எத்தனை வீடுகளுக்கு மின் நுகர்வு இருக்கு அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க? 2,46,00,000 வீடுகள். அதுல 2,23,00,000 பேர் 500 யூனிட்டுக்கு கீழாகத்தான் பயன்படுத்துகிறார்கள். சோ கிட்டத்தட்ட 90% மனிதர்கள் 2 மாசத்துக்கு 500 யூனிட்டுக்கு கீழே தான் மின் நுகர்வு அப்படிங்கிறத பயன்படுத்துறாங்க. அவங்களுக்கு 200 யூனிட் மின்சாரமும் 500 யூனிட்டுக்கு மேல் பயன்படுத்தும் நுகர்வுகளுக்கு ஏற்கனவே உள்ள 100 யூனிட் மின்சாரமும் இலவசம். நோ மோர் கன்ஃபியூஷன். இதை நீங்க சொன்னதுனால, திமுக நீங்க சொன்னதுனால இதை அவங்க செயல்படுத்தல. அவங்களுடைய பிளானே அப்படிதான் இருந்திருக்கு. அரசாணை வெளியிடுறதுக்கு முன்னாடி நீங்க அதை ஃபிளாஷ் நியூஸா மாத்த நினைச்சீங்க. ஆனா மக்கள் எல்லாரும் இதை கொண்டாடி தீத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற இன்னொரு ஃபிளாஷ் நியூஸ் உங்களுக்கு வந்துச்சா? உங்களுக்கு தான் வராதே. நாங்க தான் மன்னர் பரம்பரை, நாங்க தான் மண்ணாங்கட்டி பரம்பரை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க பாத்தீங்களா? அதனால தான் மக்கள் கூப்பிட உட்கார வச்சிருக்காங்க.